இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் ரொம்ப சஃபர் ஆகிறது என்னென்னா, நம்மளுடைய குழந்தைய நல்லா ஹெல்த்தியாக வளர்க்க முடியல. நம்ம குழந்தைங்களுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி தரோம், அப்பயும் நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இல்லை. இதுதான் நிறைய பேரண்ட்ஸ்குள்ள டிப்ரெஷன் சொல்லலாம். ஸோ பெஸ்ட்டான நியூட்ரிஷன் என்ன கொடுக்கறது? என் குழந்தை காயே சாப்பிட மாட்டேன்றா, என் குழந்தை பால் குடிக்க மாட்டேறா. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஹேபிட்டில் நல்ல நியூட்ரிஷன்லாம் கொடுக்க முடியாமல் நிறைய தாய்மார்கள் ரொம்ப சஃபர் ஆகிறது உண்டு. ஸோ நம்ம ஹெர்பல் லைஃப்பில் என்ன விதமான நியூட்ரிஷன் சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு 5 ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக உங்களுக்கு நான் எதை சொல்ல போகிறேன்னா, சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக். ஏன் இதை ஃபஸ்ட்டாக சொல்கிறேன்னா, வயிறு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய குழந்தைங்க சாக்லேட், பிஸ்கெட், ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நம்மளுடைய கட் ஹெல்த்தை, அவங்களுடைய கட் ஹெல்த்தை க்ளீன் பண்ணுறதுக்கும், அவங்க பாடியில் இருக்க குட் பாக்டீரியா லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மெயினாக இந்த சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக் எடுக்கும்போது அவங்க நார்மலாக நல்ல மோஷன் போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மோஷன் ரெகுலர் பேஸ் போயிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க பாக்டீரியா லெவல், அதாவது பாடியில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பாக்டீரியா இருக்குது. ஸோ பாக்டீரியான்னு நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம பாடியில் குட் பாக்டீரியாவும் இருக்குது, பேட் பாக்டீரியாவும் இருக்குது. குட் பாக்டீரியா லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக். ஸோ இந்த பாக்டீரியா ரொம்ப ரொம்ப நல்ல நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி நம்ம குடல் பகுதியை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஸோ இந்த பாக்டீரியா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப் ஷேக் மேட்டு. ஸோ ஷேக் மேட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க? இந்த ஷேக் மேட்டு எடுக்கிறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ ஷேக் மேட்டுன்றது ஒரு பால் பவுடர் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இதில் ப்ரோட்டீனும் சேர்ந்து ஆட் ஆகிருக்கு. அது மட்டும் கிடையாது, இதில் முக்கியமான வைட்டமினான டி ஆட் ஆகிருக்கு. கால்சியம் சத்து நிறையவே இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பால் கொடுத்துட்ருக்கோம், ஆனால் அந்த பால் கிடைக்கிறது, அந்த மாட்டுக்கு ஊசி போட்டு இது பண்ணுறது, இதனால் நம்ம சுத்தமான பால் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறிதான். இப்போ இருக்க காலகட்டத்தில் கெமிக்கல் ஆட் ஆகாமல் எதுவுமே கிடைக்கிறது இல்லை இல்லையா? ஸோ சுத்தமான பால் கிடைச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இட்லீஸ் வெரி பெஸ்ட். ஆனால் சில குழந்தைங்க இன்னும் பாக்கெட் பால் தான் குடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பாக்கெட் பால் யூஸ் பண்ணுறத தாய்மார்கள் கொஞ்சம் நிறுத்தணும். அதில் நிறைய கெமிக்கல் ஆட் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. இப்போது குழந்தைங்களுக்கு நம்ம அது ஆரோக்கியமானதுன்னு கொடுத்தோன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப ஆபத்தான நிகழ்வுகளாக நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஷேக் மேட்டை டெய்லி பேஸில் நம்ம குழந்தைங்களுக்கு டைனோஷேக்கும் ஷேக் மேட்டும் கலந்து ஷேக்காக கொடுக்கும்போது அவங்க ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க பாடிக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். புரதச்சத்து ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் ஒரு 10 கிராம் புரதச்சத்து கிடைக்குது. வைட்டமின் டி இருக்குது. ஸோ வைட்டமின், இப்போ குழந்தைங்களாம் வெயிலில் விளையாடுறதே மறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கேருந்து வைட்டமின் டி கிடைக்கும்? ஸோ நம்ம குழந்தைங்க போன் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் கால்சியம் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லி பேஸில் கால்சியம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஷேக் மேட்டையோ டைனோஷேக்கோ ஷேக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு டெய்லி பேஸில் தேவைப்படுற வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இது மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஹெர்பல் லைஃப்பில் இருக்க டைனோஷேக்கில் 2 ஃப்ளேவர் இருக்குங்க, சாக்லேட் ஒன்று, ஸ்ட்ராபெரி ஒன்று. ஸோ இந்த 2 ஃப்ளேவருமே குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி பிடிக்கக்கூடிய ஃப்ளேவர் தான். இந்த டைனோஷேக்கில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் இ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கால்சியம் அதிகப்படியானது இருக்குது. ஸோ குழந்தைங்களோட போன்ஸுக்கும் ரொம்ப மசில்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது கால்சியம். ஸோ டெய்லி பேஸில் அவங்களுக்கு நம்மளுடைய டைனோஷேக் கொடுக்கும் மூலயமா அவங்க நியூட்ரிஷன் பற்றாக்குறை அவங்க பாடியில் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரெயின் ஹெல்த் அண்ட் ஹியூமன் ஹெல்த். ஸோ ஹியூமன் ஹெல்த் அப்படின்றது, நம்ம லைட்டான கோல்டு வந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அதிகப்படியான ஃபீவர் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு 2 or 3 டேஸ் சாதாரண ஒரு கோல்டு கூட அவங்களால அவங்க பாடியை அப்செட் பண்ணிக்காது. ஸோ வெரி ரேர் கண்டிஷனில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்கள் குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா நியூட்ரிஷன் பற்றாக்குறை தான். அவங்க பாடியில் ஹியூமன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி
இல்லை, குழந்தைக்கு அதனால் சாதாரண கோல்டு ஃபீவரை கூட அவன் பாடி அப்செட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி உள்ள சைல்டுக்கெலாம் நீங்கள் இம்யூனி ஹெல்த்து கொடுக்கும்போது அவங்க பாடியில் நேச்சுரலான மெத்தடில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது மெடிசன் இல்லை, 100% நியூட்ரிஷன் தான். ஸோ நியூட்ரிஷன் பேஸ் நம்ம பாடியில் கொடுக்குறோன்னா கண்டிப்பாக தானாகவே ஆட்டோமேட்டிக் நேச்சுரலான மெத்தடில் இம்யூன் பவர் அவங்க பாடிக்கு கிடைக்கும். ஸோ இம்யூன் பவர் கிடைச்சாவே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது கண்டிப்பாக எந்த நோயும் அட்டாக் பண்ணாமல் நம்ம குழந்தைய தற்காத்து வச்சுக்கும். ஸோ இது எந்த டைமிங் கொடுக்கணும், எவ்வளோ டோஸ் பர் டேக்கு யூஸ் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரெயின் ஹெல்த்து. இப்போ நிறைய குழந்தைங்க மொபைல் சிஸ்டம், ஸோ மொபைல் டிவி இந்த மாதிரி தான் சஃபர் ஆகியிருக்காங்க. நேச்சுரலாக அவங்க பாடியில் இம்யூன் பவரும் குறைஞ்சிட்டே வருது. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ இப்போயே டிப்ரெஷன், சாதாரண குழந்தைங்க 2 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குதுங்க டிப்ரெஷன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் அவங்களோட பிரெயின் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களோட பிரெயின் பவர் நேச்சுரலான மெத்தடில் ஊக்குவிக்கிறதுக்கு இந்த பிரெயின் ஹெல்த் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது நேச்சுரலானதாக வல்லாரக்கீரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சமைச்செல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்க கீரை சாப்பிட்டா ஓகே, கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம எப்படியே கொடுக்க முடியும்? இந்த மாதிரி யோசிச்சுருக்கவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ஸோ யூஸ் பண்ணணும், ஆனால் அது யூஸ் பண்ணுற டோஸ் மெத்தட் தான் வேறு. எவ்வளோ டோஸ் எடுத்துக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்டை நீங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு 2 மெத்தட் தாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக யாராவது கோச் கூட கனெக்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கம்பெனி உருவாக்கிய ஹெர்ப்லைஃப் ப்ரிஃபர்ட் கஸ்டமர் ஐடி அதை சைன் பண்ணி கொடுக்குறேன். அந்த ஐடியை யூஸ் பண்ணி உங்கள் மணியை யாரையும் நம்பி கொடுக்காதீங்க, நீங்களாவே ஓனாகவே பை பண்ணுங்கள். இப்படி பை பண்ணும்போது கம்பெனி கொடுக்குற ஆஃபர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்கும், ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ ஃப்யூச்சரில் அந்த ஐடியை வச்சு நீங்கள் பிஸ்னஸும் பண்ணலாம். ஸோ இந்த ஐடி பற்றி இன்னும் டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே தெரியுற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.